அமெரிக்க வீரர்கள் சவப்பெட்டியில் தான் திரும்புவாங்க. பென்டகன் ரகசியமாக ஈரானுக்குள்ளே நுழைய கிரவுண்ட் அட்டாக் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் பேச்சுவார்த்தை இல்லை, இது ஒரு மிகப்பெரிய சதி. இன்று காலையில் 2500 அமெரிக்க மரைன் வீரர்கள் மற்றும் 2500 மாலுமிகள் USS ட்ரைபோல் கப்பல் மூலமாக மத்திய கிழக்குக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. டியாகோ கார்சியாவில் இருந்து கிளம்பின அந்த படை ஈரானோட கடலோர பகுதிகளில் இருக்கிற ஏவுகணை தளங்களை தரைமட்டமாக்க போகுது. ஈரான் சபாநாயகர் இன்னைக்கு ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காரு. அமெரிக்கா வெளியில் அமைதியாக பேசுகிறதா நடிக்குது, ஆனால் ரகசியமாக ஸ்பெஷல் ஆப்ஸ் மூலமாக ஈரானுக்குள்ள ஊடுருவ பார்க்குது அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. எங்களோட வீரர்கள் அமெரிக்கர்களை எரிக்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ். 94,000 டன் சமையல் கேஸ் ஏற்றிக்கிட்டு வந்த BW டயர் மற்றும் BW எல்ம் அப்படின்ற கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை பத்திரமா கடந்து இந்தியாவுக்கு நோக்கி வந்துட்டு இருக்கு. ஈரானோட டிப்ளமேட்டிக் டீல் மூலமாக நம்ம பெட்ரோல் மற்றும் கேஸ் தட்டுப்பாட்டை இப்போதைக்கு தடுத்துருக்கோம். ஏமனோட ஹீதி கிளர்ச்சியாளர்கள் இப்போது போரில் குதிச்சிருக்காங்க. இஸ்ரேலோட இராணுவ மையங்கள் மேலே க்ரூஸ் ஏவுகணைகளை வீசி மிரட்டுறாங்க. இது அமெரிக்காவோட கவனத்தை திசை திருப்ப ஈரான் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான். அமெரிக்கா நிஜமாவே தரைவழி தாக்குதல் நடத்துமா, இல்லை ஈரானை மிரட்டுறதுக்கான ஒரு தந்திரமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நாளைக்கு